Welcome to BL Academy. இந்த வீடியோல Tally ERP version 9ல multiple employee group எப்படி create பண்றது அப்படிங்கறத பத்தி நாம பார்க்க போறோம். நாம இப்போ Gateway of Tallyல இருக்கோம். அந்த Gateway of Tallyல Masters அப்படிங்கிற ஒரு சப் கேட்டகரி கீழ இருக்கிற Payroll Info அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த Payroll Info எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is about employees details. So employees ஓட details எல்லாமே வந்து நாம அதில் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ அந்த பேரோல் இன்ஃபோங்கிறத ஒன்று ஆரோ கீ யூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை நம்ம மவுஸ் பாயிண்டர் வச்சும் அதை செலக்ட் பண்ணி நம்ம அதுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பேரோல் இன்ஃபோக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கு அண்ட் அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ பேரோல் இன்ஃபோ கீழே பேஹெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பேஹெட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த ஆல்ரெடி பார்த்த வீடியோஸ்க்கு லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். அண்ட் எம்ப்ளாயி குரூப் அப்படிங்கிறதுலையும் சிங்கிள் எம்ப்ளாயி குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறதுக்கு இல்லை சிங்கிள் எம்ப்ளாயி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி குரூப்பு கீழே இருக்கிற மல்டிபிள் குரூப் அப்படிங்கிறத எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் எதுக்கு கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ், அதாவது அவங்க என்னென்ன டெசிக்னேஷனில் இருக்காங்க, அந்த எந்த கேட்டகரி கீழே வருவாங்க அப்படிங்கிறத பற்றி கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த எம்ப்ளாயி குரூப்பே. அதில் இந்த மல்டிபிள் குரூப் அப்படிங்கிறது என்னென்ன கேட்டகரிங்கிறத நான் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே அத்தனையும் டைப் பண்ணி சேவ் பண்ணிடணும் அப்படின்னா we can go with multiple group. இல்லை எனக்கு ஒவ்வொரு குரூப்பும் தனித்தனியாக கிரியேட் பண்ணோன்னா நம்ம சிங்கிள் குரூப் போய்க்கலாம். இப்போ நாம் இந்த வீடியோவில் மல்டிபிள் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மல்டிபிள்க்கு கீழே இருக்கிற அந்த கிரியேட்டை கிளிக் பண்ணோன்னா வில் பி கெட்டிங் திஸ் விண்டோ. இல்லை அண்டர் எம்ப்ளாயி குரூப்பு கீழே நம்ம ஆல் ஐட்டம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கீழே நிறைய கேட்டகரி இருக்குது அப்படின்னா நம்ம அதையும் செலக்ட் பண்ணி கீழே போடலாம். பட் இங்கே நான் வந்து ஆல் ஐட்டம்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆல் ஐட்டம்க்கு கீழே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஸ்கேவெஞ்சர்ஸை நேம் ஆஃப் தி எம்ப்ளாயி குரூப்பு கீழே டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அண்டர் அப்படிங்கிறதுக்கு நேரம் நம்ம என்டர் கீ ப்ரெஸ் பண்ணாலே அண்டர் அப்படிங்கிறது கீழே போயிடும். ஸோ அதில் வந்து நான் ப்ரைமரி சூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் இங்கே எந்த மெயின் குரூப்பு கீழேயும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அது ப்ரைமரி கீழே போடுறோம். எந்த குரூப்லேயும் வரலன்னா தான் நம்ம ப்ரைமரி கீழே போடணும். இல்லை இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சிங்கிள் க்ரியேட் பண்ணுறப்பவே சிங்கிள் எம்ப்ளாயி குரூப் க்ரியேட் பண்ணுறப்பவே டீச்சிங் ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிற ஒரு குரூப்பு கீழே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அசோசியேட் ப்ரொஃபஸர் வருவாங்க. அது மாதிரி இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் எந்த குரூப்பு கீழேயும் இல்லை அப்படிங்கிறப்போ we can go with primary. அதே மாதிரி அடுத்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர்ஸ் அப்படின்னு ஒரு டெசிக்னேஷன் கொடுத்து அதையும் நம்ம ப்ரைமரி கீழே போடுறோம். அது மாதிரி நீங்கள் நிறைய என்னென்ன டெசிக்னேஷன் இருக்கோ என்னென்ன கேட்டகரி இருக்கோ அது எல்லாமே நீங்கள் நேம் ஆஃப் தி எம்ப்ளாயி குரூப்பு கீழே போட்டு அது எதுக்கு கீழே வரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அக்செப்ட் எஸ் ஆடணும். ஸோ என்டர் கீ ப்ரெஸ் அகெயின் இஃப் வி ப்ரெஸ் என்டர் அது அக்செப்ட் ஆகி சேவ் ஆகிடும். திரும்ப இதுலேருந்து வெளியில் வரணும்னா எஸ்கேப் கீ அண்ட் அகெயின் எஸ்கேப் கீ. ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்வே ஆஃப் டாலிக்கு வர வரையும் நம்ம எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி ப்ரெஸ் பண்ணினோம்னா நம்ம கேட்வே ஆஃப் டாலிக்கு வந்துடுவோம் அண்ட் நம்ம கிரியேட் பண்ண அந்த மல்டிபிள் எம்ப்ளாயி குரூப்பும் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.